வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப அருமையான ஒரு கீரை கடையிலும் உருளைக்கிழங்கு வறுவலும் தான் செய்ய போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி லஞ்சு பாக்ஸு ரெசிபியாக கூட செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. ஜீரணமாகிற அளவுக்கு எளிமையாக இருக்குது இந்த சமையல். ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மழை நேரங்கள்லாம் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ எப்படி செய்யலாங்கிறத வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் அரைக்கீரை ஒரு கட்டு வாங்கி இந்த மாதிரி கட் பண்ணி க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு இந்த அளவு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு குக்கரில் நான் ஒரு 3-4 விசில் வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். துவரம்பருப்பு வந்து அந்த டம்ளரில் 3/4 அளவு எடுத்திருக்கேன். நல்லா கழுவிட்டு தண்ணி இதோடு சேர்த்து மஞ்சள்தூள், பெருங்காயத்தூள் இதை சேர்த்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா இந்த மாதிரி ஒரு 3 விசில் வர வச்சுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விசில் வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு நெல்லிக்காய் அளவு புளி, தக்காளி நம்ம கீரையில் சேர்ப்போம், அதனால் அதிகமாக புளி சேர்க்க தேவையில்ல, கொஞ்சமாக சேர்த்தா போதும். நீங்கள் தக்காளி அதிகமாக சேர்த்தா கூட புளி லைட்டாக சேர்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் கீரை கடையல். இப்போ கொஞ்சமாக நான் வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த பக்கம் பருப்பு வெந்துருச்சு. ரொம்ப குழஞ்சிடக்கூடாது, பருப்பு இந்த அளவு தான் இருக்கணும். நான் வந்து இன்னொரு குக்கரில் அந்த மாதிரி பருப்பை மாற்றிட்டு கீரை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா கழுவி வச்சுருந்த கீரையை அந்த மாதிரி பருப்பு கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட பூண்டு ஒரு 10 பூண்டுக்கு உரித்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, வெங்காயம், சீரகம். கீரைக்கு சீரகம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தக்காளி 2 தக்காளி இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சமாக உப்பு போட்டு, ஏற்கனவே மஞ்சத்தூள் போட்டோம் பருப்பில், அதனால் நான் மஞ்சத்தூள் சேர்க்கலை, பெருங்காயத்தூளும் சேர்க்கலை, ஏற்கனவே சேர்த்ததுனால. இப்போ இது கூட உப்பு போட்டு கல் உப்பு தான் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த உப்பு இருந்தாலும் சேர்த்துக்கோங்க அந்த மாதிரி. இப்போ நல்லா அந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. ஏன்னா அடியில் பருப்பு இருக்குது, கீரையும் ரெண்டையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவைக்கேற்ற மாதிரி தண்ணி கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 3-4 விசில் வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். கீரை வந்து நல்லா குழஞ்சாதான் கடைய நல்லா வரும். அதனால் நான் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கடையிறதுக்காண்டி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில் வர வச்சு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். நீங்கள் குக்கரில் இல்லைன்னா பாத்திரத்தில் மண்சட்டியில் கூட வச்சு நல்லா வேக வச்சு அப்படியே கடைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ 5 விசில் வந்துடுச்சு. நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ கீரை நல்லா வெந்துடுச்சு. அதை வந்து நல்லா தண்ணியை வடித்து எடுத்துட்டு கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். தேவைக்கேற்ற மாதிரி நம்ம பருப்பு கீரையெல்லாம் வெந்த தண்ணி கொஞ்சம் இருக்குது, இது கூட மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு இந்த மாதிரி கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் நல்லா சூடாகட்டும். தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய், கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எவ்வளோ நீங்கள் கீரை கடையிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். இது கூடவே லைட்டாக கடுகு, கடுகு வந்து அதிகமாக சேர்த்துடக்கூடாது, கீரைக்கு கடுத்துக்கிறோம், அதனால் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 வரமிளகா, வெங்காயம், கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாகவே நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பக்குவத்துக்கு வதங்கி வரணும். நல்லா டார்க் ப்ரௌனாக வதங்கட்டும், அப்போதான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. ஒரு 2-3 நிமிஷம் ஆகும் வதங்குறதுக்கே. ஸ்டவ்வை கூட்டி குறைச்சி வச்சு நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு பின்னாடி கீரையை சேர்க்கணும். அது வரையும் இந்த மாதிரி விடாமல் இந்த மாதிரி நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தை.
வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நல்லா கடந்து வச்சுருக்க கீரையை இது கூட இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ கீரையை இந்த மாதிரி கலந்து விட்டு காரத்துக்கு வந்து பச்சை மிளகா சேர்த்துருக்கோம், வரமிளகா சேர்த்துருக்கோம். அந்த காரமே போதும். இப்போ கொஞ்சமாக புளி, லைட்டாக புளி சேர்க்குறப்ப தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி சேர்த்து விட்டு மசாலாவுக்காண்டி ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா கொதிய விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. தண்ணி தேவைன்னா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்க தண்ணியை பருப்பு இந்த மாதிரி வேக வச்ச தண்ணியவே எடுத்து இது கூட சேர்த்துருக்கேன். இது கூட குழம்பு பொடி ஒரு 2 ஸ்பூனுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்க போகிறேன். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துக்கணும். இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிடலாம். இப்போ ஒரு அருமையான கீரை கடைகள் ரெடி ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 3 உருளைக்கிழங்கு வந்து தோலை நீக்கிட்டு நல்லா சிப்ஸு மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாய் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நீங்கள் எந்த அளவு எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எண்ணெயை கூட்டி கூட்டி எந்த அளவுக்கு எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எல்லா அளவுகளையும் கூட்டி குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட கடுகு உளுந்தம்பருப்பு, சீரகம், சோம்பு எல்லாமே பொரியட்டும். இந்த எண்ணெயிலே பொரிஞ்சதுக்கு பின்னாடி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை இதுவும் நல்லா பொரிஞ்சு வர்றப்ப நான் கட் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கு சேர்க்கணும். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள், இப்போ இது கூடவே கழுவி வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதை சேர்த்து நல்லா உப்பு போட்டு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே நல்லா வதங்கட்டும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அடி பிடிக்காத அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்லேயே வச்சுருங்க. நல்லா வேகட்டும். அதிகமாக வச்சிங்கன்னா அடி பிடிச்சிக்கிறோம், வேகாது. அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு சிம்மில் வச்சிடலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆகட்டும். மூடி போட்டு அப்படியே சிம்லேயே வேகட்டும். இடையில மட்டும் நல்லா செக் பண்ணிக்கோங்க, கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் குழம்பு மசாலா, தனி மிளகாய்த்தூள், காஷ்மீர் சில்லி. இது கலரு தான் இருக்கும், காரமே இருக்காது. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மசாலா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி போட்டு வச்சுக்கோங்க. இப்போதான் உருளைக்கிழங்குல வந்து மிளகாத்தூள்லாம் நல்லா சார்ந்து நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நல்லா மசாலா போட்டாச்சு. இப்போ 2, 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து கடைசியாக கொத்தமல்லி இலையும் பூண்டு இந்த மாதிரி ஒரு 5, 6 பூண்டு தட்டி கடைசியில் சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். கடைசியாக இந்த மாதிரி சேர்க்குறப்ப தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ கீரை கடையல் உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு இன்றைக்கி கீரை கடையல், உருளைக்கிழங்கு வறுவல், அப்பளம் இன்றைக்கி தான் இந்த மாதிரி செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்சு பாக்ஸுக்கு கொடுத்து அனுப்புங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஹைப் பண்ணிடுங்க.